ஜனனி, கொஞ்சம் இறங்குறீங்களா மேடம்? என்ன? கொஞ்சம் இறங்குங்க. வாங்க வாங்க. என்ன சக்தி? இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? அவர் தான் ஏதோ பேசிட்டு போறாரு, அதெல்லாம் மண்டைக்குள்ள போட்டு ஏன் வளர்த்துக்கிட்டே இருக்க நீ? அவர் சொன்னது கரெக்ட் தானே சக்தி? லூசாடி நீயே. நாம வாழ்ற வாழ்க்கையை பத்தி வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாரும் ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா அதுக்காண்டி மூளையை போட்டு கிண்டிக்கிட்டே இருப்பியா நீ? தர்ஜனி, சேர்ந்தாப்புல 10 வார்த்தை பேசுறதுக்கு தடுமாறுற பையதான் நானு. கல்யாணத்துக்கு முன்னால் அண்ணங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னு வெய்யே, ரூம்ல ஓடி போய் ஒளிஞ்சுக்குவேன். அப்படித்தான் இருந்தேன். இன்னைக்கு வீட்டுல நடக்கிறது எல்லாத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கேன்னா அது யாரால? உன்னால. நீ எனக்கு சொல்லி கொடுத்த சுயமரியாதை தான் என்னை கேள்வி கேட்க வச்சிருக்கு, சரியான இடத்துல பேசவும் வச்சிருக்கு. என்ன சுயமா யோசிக்க வச்சது நீ தானே. அவர் ஏதோ பேசினாரா, இவருக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. தரு, உங்க அப்பாங்கிறதுனால தான் நான் பேசாம இருந்தேன். குடும்பமும் வேணாம், ஒண்ணு வேணாம், காசு தான் முக்கியம்னு ஓட்டு ஆளு தானே அவரு. இப்போ உன்னைய குத்தம் சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு அவருக்கு? கரு, உனக்கு டிரைவரு, பிஏ, அடியாளு, பாடிகார்டு, புருஷன், ஃப்ரெண்டு எல்லாமே நான் தான். இதை யாரு நக்கல் அடிச்சாலும் குத்தம் சொன்னாலும் அதெல்லாம் பத்தி ஒரு மண்ணு கவலையும் நான் படமாட்டேன். புரியுதா? எனக்காக இவ்ளோ யோசிக்கிற உன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம விட்டுட்டேன்ல. எங்க அப்பா பர்சனலா எப்படிப்பட்டவர்ன்றத பத்தி நான் பேசல. ஆனா அவரு சொன்ன விஷயம் கரெக்ட் தானே. அப்பதான் என்ன சில விஷயங்கள் செய்ய சொன்னாங்க, நான் செஞ்சேன். அது எனக்கு பிடிச்சிருந்தது. அதை நான் என் கனவாவும் மாத்திக்கிட்டேன். ஆனா இது உனக்கு பிடிச்சிருக்கா? நீ என்ன நினைக்கிற? இது எதை பத்தியும் கேட்காமலே இதை செய்ய அதை செய்யணும் இதெல்லாம் சொல்றது நியாயம் இல்லை சக்தி. குழந்தை விஷயத்துல என் ஒப்பீனியனை நான் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். நீயும் என்ன மனசுல வச்சுக்கிட்டு அதை ஓகேன்னு சொன்ன. சரி, அது பர்சனல் விஷயம். ஆனா கனவுங்கிறது வேற சக்தி. நீ எனக்கு சப்போர்ட் பண்றது, என் கூட நிக்கிறது, இதெல்லாம் பர்சனல் லெவல்ல நீ எனக்காக செய்யறது. ஆனா உனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, நீயும் சாதிக்கணும்னு ஒரு கனவு இருக்கும்ல. இப்போ உங்க அண்ணன் மேல நான் என்ன குத்தம் சொன்னேனோ இப்போ அதே தானே நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஜனனி, எதோட கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க நீ? இல்ல சக்தி, உண்மைதான் சொல்றேன். உங்க அண்ணன் தம்பிங்க எல்லாத்தையும் தனிப்பட்டு வளர விடாம அவர் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்காருன்னு தானே நான் பேசினேன். இப்போ அதே மாதிரியே ஏன் கனவை நோக்கி நான் உன்னையும் இழுத்துட்டு ஓடிட்டு இருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இதை பத்தி எதையுமே நான் கேட்கல. பிடிக்காம எவனாச்சும் இதெல்லாம் செய்வானா? இல்ல சக்தி, உனக்கு என்ன பிடிக்குதுங்கிறது வேற, நீ செய்யற வேலை உனக்கு பிடிக்குதுங்கிறது வேற. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, நான் உன்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்றேன். நீ உனக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் யோசி. உன் கனவு என்னங்கிறத யோசிச்சு முடிவிடு. அதை நோக்கி இனிமேல் பயணிக்க ஆரம்பி. இனிமேல் நீ இப்படி ஹேண்ட் பேக்லாம் எடுத்துட்டு என் பின்னாடி எல்லாம் சுத்த வேணாம். உன் வழிய நீ பாரு. என்ன? இல்ல, இப்படி கோவப்படும் போது கூட அழகா தான் இருக்கு. சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஓகே, சரி, நானும் சீரியஸ் தான். ஐ கோ மை வே, யூ கோ யுவர் வே, மீ ஒன்லி ஹஸ்பண்ட். ஓகே, தட்ஸ் ஆல். என்ன பேசுற? ஒன்னும் புரியல. நான் என் வழியை பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், அதை கொஞ்சம் என் ஸ்டைலில் சொன்னேன், போதுமா? இப்போ ஒன்று சொல்லு, வீட்டுக்கு ஒன்றா போவோமா, இல்லை நான் என் வழியில் போகிறேன், நீ உன் வழியில் போறியா? என்ன உன் முடிவை சொல்லு. கர்ஜனனி, யார் என்ன பேசினாலும் நான் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கேன். என்ன தெரியுமா? நமக்கு இடையில சில மனுஷங்களோ அவங்களோட கருத்தோ நமக்குள்ள ஒரு சின்ன விரிசலை கூட உருவாக்கிட கூடாதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? புரியுதாடி? முதல்ல மூஞ்சியை கழுவுனியே. உன்னை இப்படி பார்த்தாலே உங்க அப்பா மேலதான் செம கடுப்பாகுது. பேக்ல தண்ணி பாட்டில் வச்சிருக்கியா? இந்த வர இந்த கழுவு.
நிமிஷம் ப்ளீஸ் வெயிட். எங்க ப்ளீஸ் வெயிட் அ மினிட். ப்ராஜெக்ட் விஷயமா போற, ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேணாம். இப்போ பார் அழகிரி, வா போலாம்.